ஏமா இதுக்கு முன்னாடி இப்படியாவது மயக்கம் வந்திருக்குதா? இதுக்கு முன்னால இல்லை டாக்டர். நல்லா யோசிச்சு சொல்லுமா. ஆமாம் டாக்டர், போன மாதம் இதே மாதிரி தலை சுத்திருச்சு. ஒரு 5 நிமிஷம் கண்ணை இறுக்கி மூடி திறந்தோடனே சரியா போயிடுச்சு. நல்ல வேலைம்மா. இந்த முறை சரியான நேரத்தில் வந்துட்டோமா, இல்லைன்னா உயிருக்கே ஆபத்துமா. என்ன டாக்டர் சொல்றீங்க? நீங்க ஒருவேளை இறந்திருக்கலாமா டாக்டர்? ஆமாமா, உலகத்துல 1000ல் ஒருத்தருக்கு தான் இப்படி நோய் இருக்குது. அதுல 1-2 பேரை தான் காப்பாற்ற முடியும். அதுல நீங்க ஒருத்தீங்க. மூளையில பிரச்சனை. தேங்க்ஸ் டாக்டர். ஏமா எனக்கு எதுக்குமா டைம் சொல்ற? அந்த தம்பிக்கு சொல்லுமா. இவருக்கு என்ன டாக்டர் சொல்றீங்க? ஆமாமா, உன்னோட பிளட் குரூப்பு ரொம்ப ரேர் குரூப்பு. இதோட பிளட் குரூப்பு எங்கேயும் கிடைக்கலமா. நானும் சென்னை வரைக்கும் மெயில் போட்டு பார்த்தேன், அங்கேயும் ஸ்டாக்னு சொல்லிட்டாங்க. இந்த தம்பியோட பிளட் குரூப் தான் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது 2 குரூப் ஒரே மாதிரி இருந்துச்சு. அதாம்மா இவரோட பிளட் எடுத்து 1 ஹவர்ல உங்களை காப்பாத்திட்டேன். அதாம்மா ஆயுஸ் உனக்கு 100மா. அவருக்கு டைம் சொல்லுமா. ஏய் நித்யா, என்ன அப்படி பார்க்கற? எங்கள் அண்ணன் எப்போவுமே கெத்து தான். நான் அதனால தான் எங்கள் அண்ணனை எப்பயுமே பிடிக்கும்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன்ல. பாத்தியா, எங்கள் அண்ணன் தான் சூப்பராக கரெக்டான டைமில் உன்னை காப்பாற்றிட்டாரு. பாத்தியா? சரி நீ எப்படி நடந்து போவ? நான் போய் கார் டாக்ஸி பிடிச்சிட்டு வரேன். நான் உன்னை வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு போகிறேன். சரியா? இரு, நான் போய் சொல்லி பிடிச்சிட்டு. ரொம்ப நன்றிங்க. ஏமா லூசு மாதிரி பேசிட்டு இருக்கிற? ஏமா நான் என்ன பெருசாக செஞ்சுட்டேன்? ஒரு 200 ml ரத்தம் அவ்வளோதானே. இதெல்லாம் ஒரு பெரிய மேட்ரு இல்லைம்மா. இப்போ என்ன நான் கீழே ஊற்றிட்டேன், உடம்புல தான் இருக்குது. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கு, நல்லா இருக்கு. எனக்கு பிடிச்சிருக்கு. ஐயோ நித்தி, கார் வந்துருச்சுடி, வா நான் உன்னை ட்ராப் பண்ணிட்டு போகிறேன். அண்ணா நீ இப்படியே நடந்து வீட்டுக்கு போ, நான் இவளை போய் இறக்கி விட்டுட்டு நான் வீட்டுக்கு வந்துடுறேன். பார்த்து பத்திரமா கூட்டு போமா, திருப்பி தூக்கிட்டு வர முடியாது. சரிண்ணா, வாடி போ. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னம்மா பிடிச்சிருக்கு? போமா. கண்களும் ஏங்குது, காதலும் பொங்குது, அம்மாடியோ. இருமனம் மயங்குது, ஏனினும் தயங்குது, அம்மாடியோ. பொத்தி வச்ச ஜாதி முல்ல, பொத்தி வச்ச ஜாதி முல்ல, துணி போட்டு மறைச்சா கூட வாசந்தான் வீசுது வெளியே. வெளிவேஷம் போட்டா கூட பாசந்தான் தெரியுது கிளியே. காதலிது பொல்லாதது போடி, கண்ணானதான் கதை பேசுது பாடி. கோகிலா, உனக்காக நான் எவ்வளோ நேரம் தான் காத்துட்டு இருக்கிறது? நான் என்னங்க பண்ணட்டும்? எங்கள் அண்ணங்கிட்ட ஏதாவது போய் சொல்லி சமாளிச்சுட்டு தானே வரணும். ஆமாம், நம்ம 2 பேரும் லவ் பண்ணுறதா வீட்டில் சொல்லிட்டியா? ஐயோ, வீட்லையா? எனக்குள்ள பயம். சரி, சொல்லுங்க. எந்த பொண்ணுமே கடைசி வரைக்கும் வீட்டில் சொல்ல மாட்டீங்க. எவனாவது பணக்கார மாப்பிள்ளை கிடச்சானா அவனை கல்யாணம் பண்ணிட்டு டாட்டா கட்டிட்டு போயிட்டே இருப்பீங்க. அப்போ நாங்கள் தாடி வெளுத்துட்டு ரோட்டில் தான் தெரியணும்.
போங்க, நான்லாம் ஒன்றும் அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது. எல்லா பொம்பளைங்களும் அதே தானே சொல்கிறாங்க. உலகத்திலேயே பெஸ்ட் ஃப்ரெண்டு யாருன்னு தெரியுமா? நம்மளுடைய 2 கண்கள் மட்டும்தான். ஒன்றாவே தூங்குமா, ஒன்றாவே விழிக்குமா, ஒன்றாவே மூடுமா. ஆனால் ஒரு பொண்ணை பார்த்தா மட்டும் ஒரு கண்ணு மட்டும் விழிக்குமா. இதுலேருந்து என்ன தெரியுது? எந்த ஒரு பொண்ணு நினச்சாலும் அவள் சாச்சிடுவான். அதெல்லாம் ஒன்றும் அப்படி கிடையாது. பொண்ணெல்லாம் பூ மாதிரி. ஃப்ளவர்ஸுக்கும் லவர்ஸுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? ஃப்ளவர்ஸ் வாடி போகும், லவர்ஸு ஓடி போகும். எனக்கு ஏகப்பட்ட பிஸ்னஸ் இருக்குது. இப்போ நான் உங்ககிட்ட பேசல 1 மணி நேரத்தில் எனக்கு 10,000 ரூபா நஷ்டம். நீங்கள் சொல்லக்கூடாது. ஆமாம், நான் இவ்வளோ தூரம் உங்களை தேடி வந்திருக்கேனே, எனக்கு எதுவும் கிடையாதா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். அதெல்லாம் ஒன்றும். யோ, நான் பொம்பளை, நானே கேட்குறேன், உனக்கு என்ன? என்ன வேணும்? என்ன வேணுமா? நீ அதுக்கு சரிப்பட்டு என்ன வேணும்? ஏதாவது வாங்கி தட்டுமா? கடையில் வாங்கி தட்டுமா? கடையிலையா? நான் கடையில கேட்குறேன், மரம் மண்டு. ஏத்தி வச்ச நெருப்பினிலே எரியுதிந்த மெழுகுவர்த்தி, அணைத்து விட யாரும் இல்லை, அணைப்பதற்கு காத்தும் இல்லை. மனமும் மெழுகுதான் இங்கே உருகி உருகி ஓடாகும், உடலும் நெருப்பு தான் இங்கே உரச உரச கூடாதோ. ஏத்தி வச்ச நெருப்பினிலே எரியுதிந்த மெழுகுவர்த்தி. எரிவதிங்கு நெருப்புமில்லே, நெருப்புமில்லே, இழகினது மெழுகுமில்லே, மெழுகுமில்லே. எரிவதிங்கு நெருப்புமில்லே, நெருப்புமில்லே, இழகினது மெழுகுமில்லே, மெழுகுமில்லே. ஒரு கணந்தான் எரிவதது, தினம் தினமும் தொடர்வதது, தொடர்ந்திடத்தான் விரும்புவது, விரும்பிடத்தான் தொடர்கிறது. சுடச் சுடச் சேர்ந்தாலும் பிரிந்திடத் தாங்காது, குளிர்ந்திட நேர்ந்தாலும் பிரிந்திடக் கூடாது. கட்டில் எதற்கு, மெத்தை எதற்கு, பத்திக் கொள்ளுமே. ஏத்தி வச்ச நெருப்பினிலே ஹாய் ஹாய். எரியுதிந்த மெழுகுவர்த்தி, அணைத்து விட யாருமில்லை, அணைப்பதற்கு காத்துமில்லை. மனம் மெழுகுதான் இங்கே உருகி உருகி ஓடாது, உடல் நெருப்பு தான் இங்கே உரச உரச கூடாது. காற்றுக்கொரு மாடியில்லே, குடிசையில்லே, காதலுக்கு ராஜனில்லே, ரவுடியில்லே. காற்றுக்கொரு மாடியில்லே, குடிசையில்லே, காதலுக்கு ராஜனில்லே, ரவுடியில்லே. மனித இனம் முழுவதற்கும் இயற்கை தந்த பொது உடைமை. மனப்பசியா, உடற்பசியா, இனப்பசியா, துணை பசியா,
கேள்வி இல்லை பதிலும் இல்லை கேட்பதற்கு யாரும் இல்லை இரண்டும் இல்லை ஒன்றும் இல்லை இணைவதற்கு தடையும் இல்லை இந்த முழுதும் கொட்டி கிடக்கு அள்ளிக்கொள்ளவா ஏத்தி வச்ச நெருப்பினிலே தெரியுது இந்த மெழுகுவர்த்தி அணைத்து விட யாரும் இல்லை அடைப்பதற்கு காத்தும் இல்லை மனமும் மெழுகுதான் இங்கே உருகி உருகி ஓடாதோ உடலும் நெருப்பு தான் இங்கே உரச உரச கூடாதோ ஏத்தி வச்ச நெருப்பினிலே எரியுது இந்த மெழுகுவர்த்தி ஏமா ராதா ஏஞ்சாமி சங்கர் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டானா? அவர் போய் 1 மணி நேரம் ஆகுது. நீங்க தான் மகாராணி மாதிரி இப்ப எந்திரிச்சு வர. இல்லம்மா உடம்பு சரியில்லை அதுதான். உடம்பு சரியில்லையா? கேக்குறவ கிணச்சியா இருந்தா கிணத்துக்குள்ள டிவி தெரியுதுன்னு சொல்லுவாங்களாம். ஓ பழமொழியா? சிட்டுக்குருவி சிவனேன்னு இருந்தா அதை தலையை சீண்டுனா அது தலையை ஆட்டிட்டு வருமாமா, ஞாபகம் வச்சு. ஈரோடு பாப்பா இழிச்சிட்டு பாப்பாலாம், சென்னி மலை பாப்பா பந்தல் ஏறி பாப்பாலாம். எழுத்து வீட்டுக்காரி 7 உலை பத்தாளாமா, பக்கத்து வீட்டுக்காரி அதை பார்த்து கல்லை எடுத்து நாங்க இடிச்சுக்கிட்டாளாம். என்ன எனக்கு குழந்தை இல்லைன்னு குத்தி காட்டுறீங்களா? நாய்க்கு நேரம் சரியில்லைன்னு நல்லெண்ணெய் தேய்ச்சிச்சான், சீகா வாங்க காசு இல்லைன்னு செருப்பால் அடிச்சுச்சான். கள்ளி விறகுடைக்கு போனாலா கத்தாழ முள்ளு கொத்தோட பத்திக்கிட்டாங்க. 3 வேளைக்கு மூக்க பிடிக்க திங்கறல்ல, அப்புறம் என்ன மாத்திரை வாங்கி கொடுக்க தலையாற்று மாடு வேற இருக்கு. இதுவும் பேசுவேன், இதுக்கு மேலையும் பேசுவேன். மாடுன்னு என்ன வயிறு சொல்றியாக்கு? மாடு மாதிரி தானே வளர்த்தி வச்சிருக்க. அவன் கண்ணாலத்துக்கு முன்னாடி மனுஷனா இருந்தா, இப்பதான் மாடா மாறிட்டான். அப்போ உன் பையனை முந்தானையில முடிச்சு வச்சுட்டு மயக்கி வச்சிருக்கன்னு சொல்ல வரியா? முந்தானையில முடிச்சு வச்சியோ இல்ல கொல்லிமலையில முடிச்சு வச்சியோ அது உனக்கு தானே தெரியும். எல்லாம் என்ற பையனோட தலை விதி. இங்க பாரு, நீ நினைக்கிற மாதிரி பொம்பளை நான் இல்ல. வெட்டுனா துண்டு 3 ஆகணும். ஆமா, என்னை கட்டிட்டு வந்து இங்க என்ன அழிஞ்சு போச்சு? நான் வந்ததுனாலதான் 2 ஏக்கர் நிலம் உன் பையன் சேர்த்தி வாங்கி போட்டிருக்கு. கத்தாத இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். உங்க அப்பன் வீட்டுல இருந்தா எல்லாத்தையும் கொண்டு வந்து இறக்குனேன். நீ மட்டும் என்ன உன் அப்பா வீட்டுல இருந்தா கொண்டு வந்த? ஏதோ என் மாமனார் கூட கட்டின சிலையோடு ஓடினவ தானே. இங்க பாரு, இதுக்கு மேலே பேசினா நல்லா இருக்காது. தின்னு விட்டு போய் தூங்குற வேலையை பாரு. ஏதோ கொஞ்ச நாள் என்ற காலம் முடிய போகுது. ஆனா என்ற பையனை நினைக்கும் போது எனக்கு பயமா இருக்கு. ஆண்டவா, என்ற மகனை நீதான் காப்பாத்தணும். ஏய், எங்க போயிருப்பா? எவனும் இழுத்துட்டு போயிட்டாளா? யோ விளக்கமறு பிஞ்சிரும். யோ மாமா, என்னையா இது குடிச்சிருக்கியா? அட பாவி, உனக்கு இந்த பழக்கம் இருக்கா? கூட்டி வயசான காலத்துல ஏன் கொஞ்சம் சரக்கு அதிகமா விட்டான், அதனால போத. யோ யாரு சரகுத்தி கொடுத்தது? எந்த பரதேசி நாய் அது? கூப்பிடி அந்தால. யோ மாமா, இப்படி நொண்டி விளையாடாத, வா இந்த பக்கம். போதை போடாமல அரை போதை இருப்ப என்ன போதையில் நிக்கிறனா? ஐயோ ஐயோ பாரியா, நான் கட்டிக்கு போற ஆசை ஆசைன புருஷன் எப்படி குடிச்சது படுத்துக்கிற பாரு சொல்ற நாதேரி. நீ தான் ஊத்தி கொடுத்தியா? ஐயோ, இந்த குடிகாரனையா கட்டிக்கு போற? ஆமா. ஐயோ, உன் வாழ்க்கையே போச்சு. பாரியா, அவன் காலை விரிச்சு படுத்துட்டான். அவன் அப்படிதான் படுத்துக்குவான், அவனை எழுப்பவே முடியாது. என்னையா சொல்ற? சிசி நானு. ஏய் மானா, எப்படா உனக்கு சிசினாவுவேன்? ஏண்டா குடிக்கிறவனை கண்டா குடிக்கிற செத்தா கூட நான் இளவுக்கே போக மாட்டேன். நான் உனக்கு வந்து சிசினாடா. ஏண்டா நான் போதையில இருந்தா எதனா பண்ணி போடாடா, நான் நடிச்சேன்டா போதை வந்த மாதிரி.
அதான் சொல்றேன், அவனை மறந்துடு. யோ என்ன இருந்தாலும் இவர் என் மாமாச்சே, இவர் எப்படி நல்லா மறக்க முடியும்? என்ன என்ன நீ எத்தனை அடி பிடிச்சி இழுத்துருப்ப? சரி செல்லம், பேருக்கு இவனை கட்டிக்க, ஆனா மித்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன் செல்லம். யோ என்னைய சொல்ற? சரி இது கூட நல்லதா இருக்கு. இவனை கட்டி நான் என்னத்தான் காண போறேன்? ஏயா நான் ஒன்ன வச்சுக்கிட்டா இந்த ஊரு ஜன என்னையா சொல்லும்? ஐயோ செல்லம் பச்சைமணி, இந்த ஊருக்காருக்கு நான் வெங்காயமா தெரியும். நாம இப்படி பயந்து பயந்து பொழைச்சினா வாழ்க்கை நடத்தவே முடியாது. சரியா நீ சொல்ற மாதிரி நடந்துக்கிறேன். நான் ஒன்னே வச்சுக்கிறேன். இவனை துரத்தி விட்டுறேன். செல்லமே சார், இந்த இடத்துக்கே கவலை இல்ல செல்லமே, இனிமேல கவலையே இல்ல. இடத்துக்கு கவலை இல்லையா? ஐயோ இவரு என் மாமா விட மோசமா இருக்கானே. டேய் பரதேஷ் நாய, நானும் பார்க்கலான்னு போய் அதிகமா பேசிட்டு போயிருக்கேன். டேய் மாமா மாமா இது பாருங்க, நீங்க காலத்துக்கு கோதிய பேண்ட் கழட்டற போது. டேய் நான் போதனை நினைச்சடா, அப்புறம் போதை வந்த மாதிரி நடிச்சேன்டா. ஐயோ ஏய் நீ எங்கிட்டயே உன் வேலையை காட்டுறியாடா? ஏன்டா அண்ணா நாமள ஒன்றும் பண்ணிடாதண்ணா, நான் பண்ண மேல உன்னுடைய விஷயத்துல தலையிட மாட்டேனா? நாம இப்படியே தானே சொல்ற? டேய் இதுக்கு மேல வந்து பல்ல கட்டினாவிட்ட பல்ல உடைச்சிருவனாய. டேய் நீ ஒழுக்கமா இருந்தா ஓ முன்னாடி ஏகுறா, என்கிட்ட பேசுது. டேய் இதுக்கு மேல கூட்டி போயிடும், வந்து போலாம். இவனை எப்படியா ஒன்று சாய்க்கணுமே, இவனை வாழை விட்டா நம்ம ஓவரா போறானே, எப்படியாவது இவனை மடக்கி போடுறோம். வேற ஐடியா பண்ணணும். ஆளை காணோம். வாங்க 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 வாங்க, இங்கே தான் வந்தீங்களா? கோகிலா வெளியே போயிருக்கா, வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். எனக்கு தெரியும், நான் உங்களை பார்க்க தான் வந்தேன். என்ன பாக்கியா? இது என்னடா பெரிய அதிசயம்லாம் நடக்குது? என்ன விஷயமா? அது நன்றி சொல்லிட்டு போலான்னு. நன்றியா? நான் என்ன செஞ்சுட்டேன் நன்றி சொல்ல வந்தேன்? அன்னைக்கு பஸ் ஸ்டாப்பில் மயங்கி விழுந்தப்போ நீங்கள் தான் எனக்கு ரத்தத்தை கொடுத்து காப்பாற்றினீங்கல்ல, அதுக்கு. இங்கே பாருமா, இந்த இடத்துல நீ இல்லை, யார் இருந்தாலும் அதை தான் நான் செஞ்சுருப்பேன். அதுக்கெல்லாம் ஒன்றும் பெரிய நன்றிலாம் சொல்ல வேண்டாம், போமா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னம்மா பிடிச்சிருக்குது? அது வந்து உங்கள் கேரக்டர் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். என்னம்மா கேரக்டர் பிடிச்சிருக்குது? இங்கே இங்கே பாருமா, நான் இருக்கிறதே இப்படி தான். எனக்கு பொய் பேசுகிறதும் பிடிக்காது, பொய்யா நடிக்கிறதும் பிடிக்காது. ஆக மொத்தத்தில் நான் உண்மையானவனாக இருப்பேன், அவ்வளோதான். அதனால தான் என்ன யாருக்குமே பிடிக்காது. ஆனால் எனக்கு பிடிச்சிருக்கே. என்னம்மா சொல்கிற? ஐ மீன் உங்கள் பாலிசி எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். பாலிசி பிடிச்சிருக்குதா? என்னம்மா பிடிச்சிருக்குதுன்னு வந்ததுலேருந்தே சொல்லிட்டு இருக்கிற. ஆனால் ஒன்று மட்டும் தான் பிடிக்கல. நீங்கள் தண்ணி அடிக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஊரில் இருக்கவங்கெல்லாம் தப்பாக பேச மாட்டாங்களா? இங்கே பாருமா, ஊரில் இருக்கிறவன் தப்பாக பேசுவான்னு நாம் எதையுமே நினைக்கக்கூடாது. நாம் என்ன நினைக்கிறோமோ அப்படி தான் வாழணும். ஊரில் இதை பேசுவோம் அதை பேசுவான்னு தேடம் செத்தெல்லாம் பொழைக்க முடியாது நம்மளால. போதுமா? நாம் இப்படி தான் பொழைக்கணும்னு கெத்தாக பொழைச்சிட்டு செத்துடணும். இதுதான் என் கேரக்டர். போதுமா? எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ என்னம்மா வந்ததுலேருந்தே பிடிச்சிருக்குது சொல்ல, பேய்கி பிடிச்சிருக்குது என்ன மாதிரி தெரியல. அதாங்க நீங்கள் பேசுகிற விதம் பழக்கம் இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். என்னம்மா வந்ததுலறதே பிடிச்சிருக்குதுன்னு சொல்லிட்டே இருக்கிற. சரி சரி, இங்கே பாருங்க, உட்காருங்க கொஞ்சம் நேரம். நான் போய் டீ போட்டு எடுத்துகிட்டு வரேன். அதை குடிச்சிட்டு அப்புறம் வேணா பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க, பார்ப்போம். வேணாங்க, அதெல்லாம் வேணாம். நான் இன்னொரு நாளைக்கு வந்து குடிச்சிக்கிறேன். கோகிலா வந்தா நான் இங்கே வந்துட்டு போன விஷயத்த சொல்லாதீங்க. ஏம்மா? அது ஏன்னு நான் அடுத்த முறை வரும்போது உங்ககிட்ட சொல்கிறேன். திருப்பியும் அடுத்த முறையா? என்னம்மா? நான் வரட்டுமா? இல்லைம்மா, கொஞ்சம் நேரம் ரெண்டு தான் போவேன், அதை பற்றி ஒன்றும் கவலை இல்லை. இடடா வரேன். ஏங்க எனக்கு பிடிச்சிருக்கு.
திரும்பவுமா? ஐயோ ராமா, எனக்கு பைத்தியமே பிடிச்சிருக்கும் போல தெரியுது. என்ன இவ எதுக்கு வந்தா, என்ன சொல்றா, என்ன பேசுறா, எதுவுமே தெரியல. இது லூஸா இல்லை நல்ல டிக்கெட்டா, எந்த இளவுமே புரிய மாட்டேங்குது. கடைசியாக பார்த்தா எனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கும் போல தெரியுது. ஸோ நான் ஏற்கனவே 2 கோட்டர் அடித்தா தான் போத ஏறும். இந்த சனியை வேற வந்துட்டு போயிருச்சு. இன்னும் 2 கோட்டர் சேர்த்து தான் அடிக்கணும் போல தெரியுது. யோ மாமா, எங்க ஓடி போயிட்டான் மாமா? ஐயோ, இன்னும் போகதே தெரியல போல. மாமா, எனக்கு அந்த ஆளை நினைச்சா பயமா இருக்கு மாமா. அவன் பொல்லாதவன், சொல்லி உன்னை கெடுத்துருவான். அதனால அவங்களோட சாவகாசமே வச்சுக்காத நீ. என்ன? சரிங்க மாமா, நீங்க சொல்லிட்டீங்கல்ல, இனிமே அந்த நாய் வந்தா கூட நான் ஓரமா ஒதுங்கிக்கிறேன். அடிச்சு முடி விட்டுறேன், வீட்டுல அண்டை வைக்காத நீ. சரிங்க மாமா. ஏன் மாமா, நான் எவ்வளவு நாள் தான் இங்கே நிக்கிறது? மாமா, நம்ம கல்யாணம் எப்ப? கல்யாணமா? ஆ, நான் இப்பயே போய் சோசிக்கிறேங்கிட்ட நம்ம கல்யாணத்தை நாள் குடிச்சிட்டு வந்துடுறேன். சரிங்க மாமா. சரி, போயிட்டு வருவீங்களா சரக்கோட வருவீங்களா? வர தையிலேயே நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். போயா முடிட்டு சீக்கிரம் பார்த்துட்டு வாங்க. போய் வந்துடுவானு டவுட்டா இருக்கு. ஐயோ, அவன் வந்து நான் சாத்தி வச்சிடுறேன் கதவை. போங்க. எதுக்கு ஜாகிரதையாரு? நீ போயா முடிட்டு. அவன் நோன்றல நீ நல்லா நோண்டிட்டு போயிடுற. ஸோ இவங்க 2 பேரும் பேச மாட்டேதான் லைக்கு. நம்ம பசி யாரும் போக மாட்டேங்கிறாங்களே, இப்போ என்ன பண்றது? அந்த ஆளையும் காணும், வெறும் வாயில தான் பேசுறானுங்க, செய்யல ஒண்ணுமே இல்லை. எங்கே அந்த ரஜினிகாந்த் வருவான், அவனையும் காணும். கண்மணி, இங்க வா. யோ, என்னையா வந்தது அங்க வாங்குற? எங்க அந்த ஆளு போயிட்டான்? அந்த ஆளு ஜோசிக்கார பார்க்க போயிட்டான். ஓசிக்காரா? எதுக்கு? யோ, எல்லாம் எங்க கல்யாண விஷயமா தாயா. கண்மணி, என்ன இந்த உன்னை கல்யாணம் பண்ணிக்கு போறேன்னு போயிருக்கிறானா? ஆமாயா. ஐயோ, ஏயா என்னாச்சு? யோ, நான் ஒரு இந்திரம் தாரேன், அதை வச்சு கட்டிக்க. இது சரி வராது. எந்திரம் தரையா? ஆமா. எதுக்குயா எந்திரம்? இதுக்கு நாம 2 பேரும் கல்யாணம் பண்டிகை போறோம்னு நானா பூசேரி சொல்லிவிட்டாரு, பத்ராளி கோயில் பூசேரி. அதான் உனக்கும் எனக்கு மட்டும் தான் தெரியணும், ஆனா யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. யோ கருங்குஞ்சி, ஏயா அப்படி? அப்படி சொல்லிவிட்டீங்கன்னா நாம 2 பேரும் கல்யாணம்னா குழந்தை பிறக்காதான். ஐயோ, அப்படியா? சரியா, அப்படின்னா நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். சரியா? சரி, யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம். இந்த இந்திரத்தை கட்டி விட்டுட்டுமா? சரியா? இதுதான் எந்திரமா? எந்த இழிச்சு வாங்கி கொடுத்தான்? ஐயோ கடவுளை, கட்டு போடுற மாதிரி கட்டு போடுறான். ஐயோ, என்னையே இது எந்திர ப்ளூ கலரா அந்த கண்ணுக்கு தெரிஞ்சிருமே. பாரு, வெங்காய எந்திரம் கழுந்து போச்சு. வந்து எப்படி வெறுங்கையோட போனா எப்படி? வா உள்ள வா, சாப்பாடு போடுறேன். சரி, சாப்பிடு. தின்னுட்டு போ வா. மணிமால ஒன்ன தொட்டு தொட்டு தாலாட்ட, வெக்கத்துல சேல கொஞ்சம் விட்டு விட்டு போராட, உள்ளத்துல நீதானே உத்தமி உன் பேர்தானே, ஒரு நந்தவன பூதானே, புது சந்தனமும் நீதானே, முத்துமணி மால பொன்ன தொட்டு தொட்டு தாராட்ட.
அலையாத ரோசாவே முத்துமணி மாலை வெக்கத்துல சேல காலிலே போட்ட மிஞ்சிதான் காதுல பேசுதே நெத்தி சுட்டியாடும் உச்சந்தலையில் பொட்டு வச்சதாறு நான் தானே ஆசை பேச்சில் பாதி மூச்சில் லேசாதேகம் சூடேற ஒரு நந்தவன பூதானே புது சந்தனமும்